ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாருங்கள், என்னுடைய டேபிளில் இந்த பகுதி தாங்க குடோன் மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், எனக்கு தேவையான பொருட்கள் தான். ஆனால் இப்போதைக்கு அப்பப்போ நான் இதிலருந்து எடுத்து நான் மிஷினில் செட் பண்ணிக்கிறவேன். அது வரைக்கும் கொஞ்சம் அதிகமான மெட்டீரியல்ஸ்லாம் இந்த குடோன் மாதிரி தாங்க இதில் தான் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அப்பப்போ வேணும்னா தீந்து போயிடுச்சு, வேணும்னா இதிலருந்து நான் எடுத்துப்பேன். பாருங்கள், இதில் பாருங்கள் 2 ட்ரா இருக்குது. இதில் கொஞ்சம் முக்கியமான திங்ஸ் இருக்குது. இதில் தேவையில்லாதது, இப்போதைக்கு தேவையில்லாத இதில் வச்சுருக்கேன். இதில் பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் கூட டைமே கிடைக்கலங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ணலாம், ஒதுங்க வைக்கலான்னு பார்த்தா டைமே சுத்தமாகவே கிடைக்கல. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆயுத பூஜைக்கு தான் ஒதுங்க வைப்பாங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு போட்டுட்டேங்க, என்னால் தைக்க முடியலை அப்படின்ட்டு. காலையில் ஒரு 2 டிசைன் ப்ளவுஸ் தைச்சேன். அதுக்கப்புறம் தான் அதோட வேலை முடிஞ்சிருச்சு. அந்த டிசைன் ப்ளவுஸ் தைச்சிட்டு கொக்கி வைக்கும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ தூக்கம் வந்துச்சு. என்னால் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. எப்படா அதை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொக்கியை வச்சு முடித்ததுக்கப்புறம் அந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா நான் ஈவினிங் 5 மணிக்கு வாங்கிக்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்பா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கொக்கியை வச்சுட்டு அவங்க ப்ளவுஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் போய் கொஞ்சம் நேரம் போய் தூங்க போயிட்டேங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் திருப்பி கொஞ்ச நேரம் ஏதோ ஒரு டாப் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருந்தேன். அந்த பொண்ணோடது தான். தச்சுட்டு ஒரு 2-3 மாதம் ஆயிடுச்சு. அதில் சின்னதாக ஒரு ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தாங்க. சரி, இன்னைக்கு கண்டிப்பாக வேணும்னு சொல்லி கேட்கவும் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அந்த டாப்பை மட்டும் ஆல்ட்ரேஷன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே எனக்கு இன்னைக்கு என்னன்னு தெரில, ஒரே சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் கொஞ்சம் வீட்டு வேலைகள் பார்த்தேன். அதுக்கப்புறம் நைட்டு தைக்கிறதுக்கு எனக்கு மூடே இல்லை. சரி, என்னத்த இன்னைக்கு தைச்சோம், இன்னைக்கு பூரா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வீட்டு வேலைகள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரே தான் நாளை மறுநாள் தாங்க தைக்கவே ஆரம்பிக்கணும். இப்போ இந்த குடோனில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்தது பாருங்க, ஏதோ அந்த ஒன் சைடு நண்டுக்கால் பார்த்தீங்கன்னா வெறும் 40 ரூபா தான். பாருங்கள், இதில் தான் நான் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், அந்த பட்டன்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா பாபின், ஊசி எல்லாமே இதில் தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் பாருங்கள், இந்த இது தாங்க இருக்குது. பாருங்கள், இந்த பாக்ஸில் இந்த அரைவட்டை பீட்ஸுக்கு பாருங்கள், எங்கள் ஸ்டூடெண்ட் எங்கள் பசங்க இதை பொட்டுக்கடலை மாதிரியே இருக்கவும் பொட்டுக்கடலைன்னு சொல்லி பட்டைப்பயிர் வச்சுருக்காங்கங்க. இந்த பீட்ஸ் பார்த்தீங்கன்னா அடியில் பொட்டுக்கடலையில் எப்படியும் அடியில் ஃப்ளாட்டாகவும் மேலே மேடாக இருக்கும், அந்த மாதிரி தாங்க இதுவும் இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது டிசைன் ப்ளவுஸ்க்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த இது நான் நிறையா கலர்ஸ் இது நான் திண்டுக்கல்லில் வாங்கினேன். திண்டுக்கல்லில் எவர் ஸ்க்ரீன்னு ஒரு கடை இருக்கு, அங்கே தான் இந்த இது வாங்கினேன். ஆனால் நல்லா தரமாக சூப்பராக இருந்துச்சு. இந்த ஒரு பாக்கெட்டே பார்த்தீங்கன்னா 80 ரூபாங்க. ரேட்டு கொஞ்சம் அங்கே கூடுதலாக இருக்கும். அதில் நான் திண்டுக்கல்லில் எந்த பொருளுமே வாங்குறது கிடையாது. டிசைன் ப்ளவுஸ்க்கு எந்த மெட்டீரியல்ஸுமே திண்டுக்கல்லில் நான் வாங்கவே மாட்டேன். பாருங்கள், வெளியில் கொஞ்சம் எடுத்து காமிக்கிறேன், எவ்வளோ ஷைனிங்காக சூப்பராக இருக்குது பாருங்களேன். டிசைன் ப்ளவுஸ்க்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். பாருங்கள், அடியில் ஃப்ளாட்டாகவும் மேலே நல்லா மேடாக சூப்பராக இருக்கும். இதில் பாருங்கள், எல்லா கலர்ஸுமே இருக்குது. ஒயிட் இருக்குது, பிளாக் இருக்குது, இந்த இது ஒரு கலரு, இது எந்த கலர்னு தெரில. பாருங்கள், இது ஒரு கலர் மாதிரி இருக்குது. அப்புறம் எல்லா கலர்ஸுமே இதில் இருக்குது. இந்த ஒயிட்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ராக் இதுகளுக்கெலாம் வச்சா சூப்பராக இருக்கும். இதெல்லாம் இப்போதைக்கு தேவைப்படாதனால இந்த குடோனில் வச்சுருக்கேன். அடுத்ததான் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குன்னா, நான் அப்பப்போ உங்களுக்கு வீடியோஸ் அப்புறம் டிசைன் ப்ளவுஸ்லாம் தைக்கிறாந்தா இந்த இதில் தான் நான் அப்பப்போ இந்த குட்டி பீட்ஸு, பெரிய பீடு எல்லாமே இந்த இதில் வச்சுருப்பேன். பாருங்கள், இது கூட ஒதுங்க வைக்காமல் அப்படியே இருக்குது பாருங்கள். சுத்தமாக எனக்கு டைமே கிடைக்கல. இதில் என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு கூட எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு நிறையா இருக்குது. எல்லாருமே ஆயுத பூஜைக்கு தான் ஒதுங்க வைப்பாங்கன்னு பேர். நான் நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கே இப்போயே என்னென்ன இருக்குன்னு பார்த்து வச்சுட்டு அப்புறம் ஆயுத பூஜைக்கு ஒதுங்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், நிறையா இருக்குது. இந்த பீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள்.
ஒரு மாதிரி ஃப்ளவர் மாதிரி வந்திருக்கும் இந்த பீட்ஸ் எல்லாம். இதெல்லாம் ஆரி ஒர்க்குக்கு உள்ளது. ஏதாச்சும் டிசைன் ப்ளவுஸ்க்கு வேணும்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எல்லா சைஸ் பீட்ஸுமே இதில் இருக்குது. அப்புறம் இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்கில் வந்து ரெடிமேடாக உள்ள கப் வந்து இருந்துச்சா, இதை வந்து நம்ம வந்து வீடியோ போடுறனால நம்ம கப் பகுதியில் வைக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வீடியோ எடுக்கும்போது அந்த கப் வந்து தூக்கலாக வேணும்ல, அதனால இந்த இது வந்து நான் தூக்கி போடாமல் பத்திரமா வச்சுருக்கேன். நீங்களும் உங்களுக்கு வீடியோக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா தூக்கி போடாமல் பத்திரமா வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த இது பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்கள் பேபி ஃபாண்டு. இது வந்து கொஞ்சம் ஒட்டுனோம்னா எல்லாமே திக்காக இருக்கும், நல்லாயிருக்கும். இதெல்லாம் நான் வச்சுருக்கேன், எல்லாமே டிசைன் ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான். அப்புறம் இந்த லேஸ்லாம் பாருங்கள் ரொம்ப ஓல்டு லேஸ், பழைய மாடல். சரி ஏதாச்சும் தைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் கஸ்டமருக்கு வந்து இந்த பழைய மாடல் லேஸ்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். வேறு ஏதாச்சும் நம்ம தைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லி இதை வந்து தூக்கி போடாமல் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பையில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இதில் பாருங்கள் என்ன இருக்குன்னா, நாங்கள் வந்து ஒரு போன மாதத்துக்கு மாதம் பழனிக்கு போயிருந்தோம்ல, அப்போ அந்த மெழுகுவர்த்தி வாங்கின மணிக்கு இந்த பையில் வச்ச மணிக்கு நான் அங்கிட்டு வைக்காமல் இதிலே வச்சுட்டேன். அந்த மெழுகுவர்த்தி தான் இதில் அப்படியே இருக்குது. அப்புறம் பாருங்கள் இது வந்து ஜரி த்ரெட் ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணது. இதையும் அந்த பேக்கில் வைக்காமல் இதிலேயே வச்சாச்சு. இதில் பாருங்கள் சுகர் பீடு ஜரி த்ரெட்டு எல்லாமே இருக்குது. இதுலேயும் கொஞ்சம் லேஸ்லாம் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். அங்கே இடம் பத்தாதனால இதில் நான் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி கொச கொசன்னு இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். குடோன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்ல, அந்த மாதிரி தாங்க இருக்குது இதுவும். இதுவும் பாருங்கள் இந்த லேஸ். இந்த இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உள்ளது. இதை பற்றி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இதுக்குள்ள அந்த பஞ்சிங் மிஷின் தான் இந்தது. இது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் அதே தான் பாருங்கள். இதெல்லாம் எல்லாமே நான் ஆன்லைனில் தான் வாங்கினது. இது அதுக்குரிய மெட்டீரியல்ஸ் வந்து இந்தது. இது பாருங்கள் நாடா வந்து நம்ம சுடிதார் நாடா வந்து பெரிய பண்டலாகவே நான் வாங்கிக்கிடுவேன். எப்போதுமே நல்லா பெருசாகவே வாங்கிக்கிடுவேன். இந்த பை பார்த்தீங்கன்னா நான் வந்து திண்டுக்கல்லில் வந்து எவர் ஸ்க்ரீன்னு ஒரு கடை இருக்குது. அங்கே வந்து டெய்லரிங் திங்ஸ் வந்து மெயினாக வாங்குவேன். இந்த நாடா, நூல், ஊசி, ஆயில் கேன் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் வந்து திண்டுக்கல்லில் எவர் ஸ்க்ரீன் கடையில் வாங்குவேன். மொத்தமாக நம்ம வாங்கும் பொழுது இந்த மாதிரி பை வந்து அவங்களே கொடுத்துருவாங்க, நல்லாயிருக்கும். நம்ம வந்து கட்டைப்பை வந்து கொண்டுட்டு போகணுன்னு தேவையில்லை. 2000க்கு வாங்கினோம் அப்படின்னா இந்த பை வந்து கொடுத்துருவாங்க. அதனால இந்த பை வந்து ஞாபகார்த்தமாக நான் வந்து இதிலையே போட்டு வச்சுருக்கேன். தூக்கி போட மனசு இல்லாதனால பை வந்து நல்லா கனமாக இருக்கே அப்படின்ட்டு இதிலே நான் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பாருங்கள் அங்கனங்கன்னா லேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொக்கி இருக்குது. இதில் அப்பப்போ நான் ஒவ்வொரு பாக்கெட் வந்து நான் எடுத்துப்பேன். இது பாருங்கள் ரெட் கலர் டப்பாவில் உள்ளது வந்து இதுவுமே ஆரி ஒர்க்கு திங்ஸ் தான் பாருங்கள் இதில் இருக்குது. இது பாருங்கள் கோதுமை பீட்ஸ் இந்தது நீளமாக உள்ளது. இது வாங்கினதுலேருந்து ஒரே ஒரு கஸ்டமருக்கு மட்டும்தான் ஆரி ஒர்க் வந்து போட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா டிசைனுமே கலந்து வந்துருந்துச்சு. இந்த ஒரு லைன் மட்டும் கோதுமை பீட்ஸ் வந்துருந்துச்சா, அதனால அந்த ஒரு லைனுக்காக இவ்வளோ இது வாங்கி பாருங்கள் வேஸ்ட் ஆயிடுச்சு. சரி இருக்கட்டும், வேஸ்ட் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த டிசைன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டப்பாவில் இருக்குது. இதுவும் நம்ம தேவைப்பட்டால் இருக்கட்டும்னு இதிலே வச்சுருக்கோம். அந்த கம்மு இந்த க்ளூலாம் வேறு கம்பெனியில் நான் நிறையா வச்சுருக்கேன். எப்போதுமே நான் அந்த மாதிரி மொத்தமாக வாங்கிப்பேன். அப்பப்போ போய் வாங்கிக்கிட்டே இருக்க மாட்டேன். மொத்தமாக வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு எல்லா பொருளுமே வீட்டில் இருந்தால் தானே உங்களுக்கு நல்லாயிருக்கும், தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. இது பாருங்கள் நம்ம வந்து
ரோப் வந்து தச்சு திருப்புவோம்ல, அதுக்காக அந்த மேட் நூல் வந்து நான் வச்சுருப்பேன் எப்போதுமே இந்த மேட் நூல் வந்து நான் வச்சுருப்பேன். இதெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் லேஸ்லாம் கொஞ்சம் அவுந்தனால அப்படியே இருக்கு. ஆனால் இது டிசைன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அப்புறமா பாருங்கள், இந்த கலர் லேஸ் வந்து டிசைன் வந்து ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்கும் பாருங்கள். இதிலே பாருங்க 2 ரோல் இருக்கு. இது பாருங்க சில்வர் த்ரெட் வந்து துணியில் தச்சுட்டு மிச்சம் இருந்துச்சு. சரி வேறு எதுக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், நம்மளால அடிக்கடி தைக்க முடியலன்னு சொல்லிட்டு மிச்சமாக இருக்கிறத இதில் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பீட்ஸ் பஞ்சிங் மிஷின். இந்த லேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுவுமே மிச்சம் இருந்தனால இது வந்து இதிலே போட்டு வச்சுருக்கேன். ஏதாச்சும் நம்ம குட்டி குட்டியாக தைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், பிளாக் கலர் லேஸ் கொஞ்சம் நிறைய இருக்குது. லேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் 50 ரூபாய் தான். இது வந்து மிஷினுக்கு ஊற்றிய ஆயில் கேன் வந்து அதை தூக்கி போடக்கூட டைம் இல்லாமல் பாருங்கள் இதுக்குள்ளே இருக்குது. அப்புறம் அதில் பாருங்கள் கொஞ்சம் லேஸ் இருக்குது. அது வந்து ரோப் கயிறு இருக்குது. இந்த கவரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விசிட்டிங் கார்டு இருக்குங்க. நான் வந்து அடிச்சிருந்தது இதில் இருக்குது அப்படியே நிறைய. பாருங்க, இது வந்து என்னுடைய நேம் போட்டு விசிட்டிங் கார்டு வந்து அடிச்சிருக்கு. நம்ம தைக்கிறதுக்குன்னே இது அடிச்சிருக்கோம் பாருங்க. தீபா லேடிஸ் டெய்லர்னு சொல்லி நான் வந்து அடிச்சிருந்தது. இப்போதைக்கு வந்து கொஞ்சம் மட்டும் நான் வெளியில் வச்சுட்டு மீதியெல்லாம் இதில் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த கவர் ஃபுல்லாகவே இருக்குது. இது வந்து யார் வந்து எனக்கு அடித்து கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் வந்து எங்கள் மாமா ஒருத்தவங்க எனக்கு வந்து அடித்து கொடுத்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் எல்லாமே பாருங்கள், நான் வந்து ஆன்லைன்லேயே எல்லாமே செலக்ட் பண்ணிட்டேன். அடித்து கொடுத்தது மட்டும் பார்த்தீங்கன்னா 1000 கார்டுக்கு 450 ரூபா தான். அது வந்து மதுரையிலே அடித்தனால 450 ரூபா. ஆனால் இந்த ஊரில் மற்ற ஊரில் அடித்தா எப்படியும் நம்மளுக்கு 1000 ரூபா வரும்னு நினைக்கிறேன். இது மதுரையில் வந்து 1000 கார்டுக்கு 450 ரூபா கேட்டாங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நாளைக்கு வீடியோவில் வந்து லேஸ்லாம் நான் இதில் அடுக்கி வைக்கலாம்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா செல்ஃபு வந்து கொஞ்சம் பத்தலை, கொஞ்சம் கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அங்கே செல்ஃபில் இருக்க லேஸ்லாம் இதில் வச்சுட்டு கொஞ்சம் ஒதுங்க வைக்கலாம்னு ஐடியா பண்ணியிருக்கேன். இப்போ நான் காமிச்ச பொருட்களில் எந்த பொருள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்கள் பதிலுக்காக நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.